காஞ்சிபுரம் அருள்மிகு உலகளந்த பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் சங்கரமடம் சார்பில் பெருமாளுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஆரணவள்ளி தாயார் சமேத அருள்மிகு உலகளந்த பெருமாள் ஆலயத்தில் விமான ஜீர்ணதாரண மகா சம்பரோக்ஷண விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் உள்ள ஊரகத்தான் சன்னதி, காரகத்து பெருமாள், நீரகத்து பெருமாள், கர்வான பெருமாள் உள்ளிட்ட 4 திவ்ய தேச பெருமாளும் இந்த ஆலயத்தில் உள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 25ஆம் தேதி வேத பிரபந்தம் தொடங்கி சிறப்பு யாகசாலை பூஜை துவங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை யாகசாலை பூஜை பூர்த்தியாகி மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் உலகளந்த பெருமாள் சன்னதி, ஆரணவள்ளி தாயார் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளில் ராஜகோபுரங்கள் புதுப்பிக்கப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆலய பரம்பரை ஆரம் காவலர்கள் ஐயப்பன், சிங்கர் கோமடம் ரவி, கோரகத்தி பட்டர் ரகுராம் ஆகியோரால் கலச புறப்பாடு எடுத்து வரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி சங்கரமடம் சார்பில் பெருமாளுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. விழாவில் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் குமரத்துறை, உதவி ஆணையர் கருணாநிதி, ஆய்வாளர்கள் திலகவதி, பிரித்திகா, பூங்கொடி, செயல் அலுவலர்கள் செந்தில்குமார், வஜ்ரவேலு, முத்துலட்சுமி, அமுதா, சீனிவாசன், கதிரவன், மேலாளர்கள் சுரேஷ், ரகு, குன்றத்தூர் சேர்ந்த அறங்காவலர் குழு தலைவர் செந்தாமரை கண்ணன், பாலாஜாபாத் தியாகராஜன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், மாநகர துணை செயலாளர் முத்துசெல்வம், பகுதி செயலாளர் திலகர், மகளிர் அணி நிர்வாகி செல்வி, தனலட்சுமி, கீதா, விஜயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாது இருக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி மணிமேகலை தலைமையில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் பேரருளை பெற்று சென்றனர். 108 திவ்ய தேசங்களில் 4 திவ்ய தேச பெருமாள்கள் இந்த ஆலய வளாகத்தில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.